மேலே இது பண்ணிட்டு இருக்கோம். அதே போல 2700 கருப்புக்கு 8100 தரேன்ட்டு இன்னைக்கு 3500 தான் தர்றாரு. எங்களுக்கு லாபகரமான விலையை கொடுக்கல. என் கரும்பு வந்து 70-90 ரூபாய்க்கு போது 1900 சம்பளம். பவுனா நீங்க 90 ரூபாய்க்கு விட்டுச்சு. 89ல 90 70 1,20,000 வந்துருச்சு. பாஜகவுக்கு 1,20,000 சம்பளம். நான் கரும்பு 3,500 ரூபாய்க்கு போது ஸ்டேட் பேங்க் மேனேஜர் 50 தான் சம்பளம். 4 மூட்டை நெல் தான் சம்பளம். இன்னைக்கு அவருக்கு 1,00,000 ரூபா சம்பளம். மடங்கு ஏறிடுச்சு. வந்து 1000 மடங்கு ஏறிடுச்சு. எங்களுக்கு லாபகரமான விலை இப்ப தள்ளுபடி பண்ணேன்னா நாங்க செக்ரட்டரியேட்ல போய் நிர்வாகமா 1000 பேர் படுத்துறோம். லாபகரமான விலை கொடுக்கறேன்னு சொல்லி மத்திய சர்க்கார் ஏமாத்திடுச்சு. அதனால சிறு குறு பெரிய விவசாயி என்று பார்க்காமல் அனைத்து விவசாயிகள் வாங்கிய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்யறதுக்கு வேளாண் துறை மந்திரி எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனோம். இல்லாட்டி இங்க விட்டு படுக்க போக மாட்டோம். துணிமணி அவுத்து போட்டு நிர்வாணமாயே படுத்துக்க போறோம். இங்க சொசைட்டி டிபிசில நெல் கொண்டு போட்டா என்கிட்ட லெஞ்சம் கேட்கிறான். 40 கிலோமீட்டருக்கு 60 ரூபா. அரசாங்கமே 20 ரூபா கொடுத்துட்டேன். கவலை இல்லை. எங்க கிட்ட லெஞ்சம் கேட்கக்கூடாது. இப்ப டிபிசிங்கிறது தமிழ்நாடு சர்க்கார், மத்திய சர்க்கார் என்சிசி அப்படின்னு வச்சிருக்கு. அவங்க நெல்லை வாங்கி 5 மாசம் ஆச்சு, இன்னும் பணம் தரல. எதுக்கு தமிழக சர்க்கார் மத்திய சர்க்கார நெல் கொள்முதல் செய்ய கொடுக்குது? உடனே எங்களுக்கு பணம் வாங்கி தரணும். இல்லைன்னா அவங்களை இங்க தமிழ்நாட்டில விடக்கூடாது. அந்த கோரிக்கை. அதே போல காவிரியில வந்து மேகதாதுல அணை கட்டக்கூடாது. அணை கட்டுறேன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? மாசம் மாசம் தண்ணி திறந்தோட சொல்லியிருக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 12.3 டிஎம்சி திறந்து உள்ள. ஜூன்ல 9.19 திறக்கல. இந்த மாசம் 31 டிஎம்சி இதை வந்து திறக்கல. இந்த தண்ணியை திறந்துள்ளேன்னா நடவடிக்கை எடுத்து 1,00,000 கோடி நஷ்டஈடு வாங்கி தரணும். சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் தமிழக சர்க்கார் மேகதாது அணையை கட்ட விடக்கூடாது என்பதை கேட்டுக்கொள்ளணும்.